ஹாய் மச்சி. சந்தோஷ். ஹாய். ஹாய்டா. ஹாய்டா. ஹாய் சந்தோஷ். ஹாய்டா. ஹாய். நல்லா இருக்கே டெக்கரேஷன்லாம். ஏய் ஹாய். ஹாய் மச்சான். ஹாய் மச்சான். ஆ, இப்பதான் வரியா? ஆமாடா. டேய் எல்லாரும் வந்துட்டாங்களா? இப்பதான் ஒருத்தரா வந்துட்டு இருக்காங்கடா. சரி வா, அரேஞ்ச்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு பாப்போம். என்ன சந்தோஷ், நீ மட்டும் வந்திருக்க, அம்மா வைஃப்லாம் வரலையா? வைஃபுக்கு ஆபீஸ்ல ஏதோ அர்ஜென்ட் வேலை இருக்காம். அவ ஆபீஸ் போயிட்டா, அதனால அவ வரமாட்டான். அம்மாவுக்கு வீட்டுல ஏதோ வேலை இருக்காம். வந்தா வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. தெரியல. என்ன சந்தோஷ் இப்படி சொல்ற? நாம எப்படி கிராண்டா கொண்டாட அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இங்க ஃபேமிலியோட வந்து செலிப்ரேட் பண்ணாம இப்படி தனியா வந்திருக்கியே. ஐயோ டேய், அதான் சொல்லிட்டேன்ல. அவங்க வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னால என்ன பண்ண முடியும்? சரி வா, அரேஞ்ச்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு பாப்போம். யாரு யாருன்னு கேக்குறேன். யாரு யாரு? இது ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சாப்பிட்ற மாத்திரை. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த மாத்திரை எல்லாத்தையும் மறக்காம போடணும். சரியா? சரி. மறந்துடக்கூடாது. என்ன ஆதிரா கலக்கலா வந்திருக்க? நம்ம ஆபீஸ் ஃபங்க்ஷன் பிரதீப், நம்ம வராம எப்படி? ஏய் சரி சரி பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சரி. என்ன ஆதிரா, நான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்தேன், நீ கேட்காம ஃபங்க்ஷன்ல வந்து நிக்கிற. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன சந்தோஷ், நான் சர்ப்ரைஸா வந்து உன் முன்னாடி நின்னா நீ ஹாப்பியாவன்னு நினைச்சா நீ என்ன கோவப்படுற? ஐயோ ஆதிரா, நான் எதுக்கு கோவப்படுறேன்னு உனக்கு தெரியாதா? உன் உடம்பு இருக்க கண்டிஷனுக்கு நீ இப்படி வராதன்னு சொன்ன. உன் நல்லதுக்கு தானே ஆதிரா நான் சொன்னது. சந்தோஷ், அங்க நான் தனியா இருக்கிறத விட இங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இவ காலையில எந்திரிக்க கூடாதுன்னு முழு தூக்கு மாத்திரையும் கொடுத்துட்டு வந்தோம். அப்புறம் எப்படி இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வந்து நிக்கிறா? ஆதிரா, நான் நைட்டு உன்கிட்ட கொடுத்த டேப்லெட் எல்லாம் போட்டல. சாரி சந்தோஷ், சாப்பிட்டு அப்படியே படுத்துட்டேன். டேப்லெட் போட மறந்துட்டேன். நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டேங்கிற, அப்படிதானே ஆதிரா? என்ன சந்தோஷ், உன் பேச்ச நான் கேட்காம இருப்பேனா? ஆமா. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இப்பதான் ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றேன். அதுவும் உன் கூட இருக்கிறதுல கொஞ்சம் ஆறுதலா இருக்கு சந்தோஷ். அதான் வந்தேன். ஐயோ அதெல்லாம் ஓகே. நான் உன்னை ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டான்னு எதுக்காக சொன்னேன்? உன் நல்லதுக்கு தானே. உன் உடம்பு இருக்க கண்டிஷனுக்கு இந்த மாதிரி நாய்ஸியா இருக்கிற இடத்துக்குலாம் எதுக்கு வர்ற? புரியுது சந்தோஷ், ஆனா எனிவே நான் வந்துட்டேன்ல. அதை விடு. இப்போ இந்த நேரத்தை எப்படி ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஹாப்பி. அப்புறம் சந்தோஷ், உன்கிட்ட வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். இங்க பாரு சந்தோஷ், இந்த சாரி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சந்தோஷ். உன் காஸ்டியூம் கூட சூப்பரா இருக்கு சந்தோஷ். சந்தோஷ், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாமா? செல்ஃபி எல்லாம் எடுக்க முடியாது இப்போ. என்ன? இரு சந்தோஷ், ஒண்ணே ஒண்ணு. நான் சொல்றது கேளு, ஒண்ணுதான். வா வா வா. சரி சரி. சந்தோஷ், இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? இப்பதானே எடுத்தோம். ஒண்ணே ஒண்ணு. சும்மா இரு. ஒண்ணுதான் சந்தோஷ். அதுல சொன்ன புரியாதா? ஒண்ணுதானே கேக்குறேன், ரொம்ப பண்ணாத. சும்மா இரு. வா. சரி. வேண்டாங்கற. ஒண்ணுதான். ஒரு நிமிஷம் கொஞ்சம் வரியா? இதோ வர. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, சுஸ்வாஸ்கதம். வெல்கம் யூ ஆல் டு நம்ம கம்பெனியோட பொங்கல் செலிப்ரேஷன்ங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே எதுக்காக கூடி இருக்கோம்? நம்ம தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளை செலிப்ரேட் பண்றதுக்காக தான். சோ உங்க எல்லாரையும் இங்க ஒன்னா பாக்குறதுல எனக்கு பயங்கர சந்தோஷம். பட் பொங்கல் அப்படினாலே என்ன சொல்லி ஆரம்பிக்கணும்? சோ நான் இப்போ பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்ல போறேன். என் கூடவே சேர்ந்து நீங்களும் பொங்கலோ பொங்கல்னு சொல்ல போறீங்க. ரெடியா? ரெடி. ஓகே. ரெடி. 1
2 3 பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இன்னும் சத்தமா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் வண்டர்ஃபுல்ங்க. செம்ம எனர்ஜி இருக்கு இன்னைக்கு கிரவுட்ல. Thank you so much. and நீங்க எல்லாரும் ஆகாயத்துல மிதந்துட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். சோ நம்ம இப்போ ப்ரோகிராம் எல்லாம் ஆரம்பிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் ஜோடி ஜோடியா வந்திருக்கீங்க. சோ ஜோடி ஜோடியாவே சந்தோஷமா உங்க மனசுக்கு பிடிச்சவங்களோட உட்காருங்க. ஹலோ ஆங்கர் மேடம், ஆ எல்லாரையும் ஜோடியா லேண்ட் ஆக சொல்றீங்க. எங்களை மாதிரி மொரட்டு சிங்கல்லாம் யார் கூட போய் உட்காருறது? டோன்ட் வரி, எனக்கு புரியுது உங்க வலி. நானும் மொரட்டு சிங்கிள் தான். சோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்க பெஸ்டியோடயோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோடயோ இல்ல ஆபீஸ்ல உங்களோட பெஸ்ட் கலீகோடயோ உட்காருங்க. நைஸ் நைஸ். இதத்தான் எதிர்பார்த்தேன். சந்தோஷ் கூட ஜோடி போட்டு உட்கார போறேன். கம் ஆன், எல்லாரும் சீக்கிரம் உட்காருங்க. நான் தான் யார் வேணா யார் பக்கத்துல வேணா உட்காரலாம்னு சொல்லிட்டேன்ல. சீக்கிரம் உட்காருங்க, அப்பதான் நம்ம ப்ரோகிராம் ஆரம்பிக்க முடியும். என்னது, இவங்க சந்தோஷ் பக்கத்துல உட்கார்றாங்க? ஒருவேளை சந்தோஷோட ச்சே இருக்காது. அதான் யார் வேணாலும் பக்கத்துல உட்காரலாம்னு சொல்லிட்டாங்கல்ல. நல்ல வேலை, ஆங்கர் யார் வேணாலும் யார் பக்கத்துல வேணாலும் உட்காரலாம்னு சொன்னாங்க. அதனால இப்ப தப்புச்சேன். ஆதிரா பவித்ராவை சம் ஸ்ட்ரேஞ்சர் நினைச்சிட்டு போயிட்டா. தேங்க் காட். என்ன பவி, இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ வர வேண்டாம்னு சொல்லிட்டு தானே வந்த. அப்படியே நீ இங்க வந்திருக்கன்னா என்ன அர்த்தம்? என் பேச்சை கேட்க கூடாதுன்னு ஒரு முடிவோட இருக்கீங்களா ரெண்டு பேரும்? சந்தோஷ், சாரிடா. நீ சொல்லிட்டு தான் வந்த. நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தான் நினைச்சேன். இருந்தாலும் எனக்கு உன் கூட இருக்கணும், உன் கூட இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் அத்தையை கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா ஒண்ணு, அத்தை வரமாட்டேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். இல்ல அத்தை? பவி, சும்மா ஏதாவது காரணம் சொல்லாத. நான் தினம் வீட்டுக்கு தானே வர்றேன். அங்க என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண தானே செய்யறேன். வீட்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதும் ஒண்ணா? ஏன்டா இப்படி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? அன்னைக்கு கூட அப்படிதான் கல்யாணியோட என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லி ஏமாத்திட்ட. இப்படியே எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஏதாவது சாக்கு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீனா நான் எப்படிதான் ஏதாவது என்ஜாய் பண்றது? பவி, தேவையில்லாம எதுவும் பேச வேண்டாம், விடு பவி. சரி, வந்ததும் வந்த. வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாதா? என்ன சந்தோஷ், நான் தான் சொல்றேன்ல, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு தான் நான் வந்திருக்கேன். நான் உன்னை இங்க தொந்தரவு பண்றதுக்காக வரலடா. சரி சரி, ஓகே.
Alright, now that you've all settled in, நீங்க எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஈவென்ட்ஸ்குள்ள இப்ப போக போகிறோம். ஆதிரா எங்க போனான்னு தெரியல. 2 பேர்கிட்டையும் வராதீங்கன்னு சொன்னா ஒருத்தி கூட கேட்கல. என் பேச்ச மதிக்காம வந்தது மட்டும் இல்லாம சர்ப்ரைஸா வந்தாளுங்களா. எப்படி சமாளிச்சு இந்த ஃபங்க்ஷனை முடிச்சு போறதுன்னே தெரியலையே கடவுளே. ஐயோ, அம்மா வேற நம்மளையே ஃபாலோ பண்றாங்களே கடவுளே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. சந்தோஷ் சந்தோஷ் ஆ யார தேடிட்டு இருக்க? இல்ல இல்ல, சும்மா தான் பார்த்தேன். இல்ல, யாரையோ தேடுற மாதிரி இருந்தது. இல்ல, எல்லா கொலீக்ஸும் வந்துட்டாங்களான்னு பார்த்தேன். ஏண்டா, பக்கத்திலே நான் இருக்கேன், என்ன பார்க்காம கொலீக்ஸ் தேடிட்டு இருக்கியா? ஐயோ பவி, எம்டி திடீர்னு யாரையாவது பேர் சொல்லி கூப்பிட்டா நான் பதில் சொல்லணும்ல. நம்பிட்டேன். ஏய், என்னடா எங்க போற? ஐயோ பவி, ரெஸ்ட் ரூம் போறேன். அதுக்காவது போலாமா? போகட்டா? பவி, நீ குட்டிய கொஞ்சம் ஓவரா தான் படுத்துற. அத்த, இதெல்லாம் கண்டுக்காதீங்க அத்த. உங்க குட்டிய இப்படிதான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லனா நம்மள டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவான் அத்த. ஆமா ஆமா. ஆதிரா எங்க போனா? ஒருவேளை பவித்ரா தான் நம்ம ஒய்ஃப்னு தெரிஞ்சுக்கிட்டு கோச்சுக்கிட்டு போயிட்டாலோ? சேச்சே, அப்படி எதுவும் இருக்காது. யாரோ பக்கத்துல உட்கார்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அவ ரியாக்ஷன் இருந்துச்சு. ஹாய் சந்தோஷ். ஹே ஹாய். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அதுவா, ஃப்ரெண்ட் ஒருத்தி சாரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். உள்ள லாக் சரியில்லை, அதான் வெளியில நின்னுட்டு இருக்கேன். ஃப்ரெண்டா? எனக்கு தெரியாம அப்படி யாரும் உனக்கு நம்ம ஆபீஸ்ல ஃப்ரெண்டு? உனக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், வேற யாரும் இல்ல. ஆதிரா தான் உள்ள இருக்கா, அவ தான் ட்ரெஸ் சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓ, ஆதிரா இங்கதான் இருக்காளா? ஆதிராவை பேசி சரி பண்ணி எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பி வச்சிடணும், இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். பவி முன்னாடி இவ பாட்டுக்கு ஏதாவது அட்வான்டேஜ் எடுத்துட்டு பேசினா தப்பாயிடும். அது மட்டும் இல்லாம அம்மாவுக்கு ஆதிராவை பத்தி ஓரளவுக்கு தெரியும். எதுக்கு ரிஸ்க்? ஆதிராவை இங்க இருந்து கிளப்பிடணும். ஆதிராவை நம்ம போக சொன்னா இப்ப போக மாட்டாளே, என்ன பண்றது? ஏய் சந்தோஷ், என்னடா ஆச்சு? ஏய் சந்தோஷ், என்ன யோசனை? அது வித்யா, என்னாச்சு சந்தோஷ்? அது உன்னை எம்டி ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருந்தாரு. எனக்கு இப்பதான் உன்னை பார்க்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. சீக்கிரம் போ. சரி. இல்ல, இந்த ஃபங்க்ஷன் முடியிற வரைக்கும் ஆதிரா பவியை மீட் பண்ணவே கூடாது. ஆதிரா வெளியே வந்தா கண்டிப்பா நம்ம கிட்ட தான் வருவா. அதனால இன்னும் கொஞ்ச நேரம் அவ உள்ள இருக்கிறது தான் சேஃப்டி. ஆதிரா, என்ன மன்னிச்சிரு, எனக்கு வேற வழி தெரியல.
எல்லாரோட நல்லதுக்காக நீ கொஞ்ச நேரம் உள்ளே இரு ஆதிரா. நான் எப்படியாவது சீக்கிரம் பவியை வீட்டுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை வந்து திறந்து விடுறேன். ப்ளீஸ். சாரி ஆதிரா. எல்லாரும் ஆல்மோஸ்ட் வந்துட்டீங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கேள்விப்பட்டேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இந்த பண்டிகைகள் எல்லாம் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்றது யாருக்கா தெரியுமா? நம்மளோட முன்னோர்கள் இந்த பண்டிகைகள் எல்லாம் செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு காரணம் இருந்தது. நம்ம எல்லாருமே வேலைக்கு போறோம், உழைக்கிறோம், ஒரு ரொட்டீனான லைஃப்குள்ள மாட்டிக்கிறோம். இப்படி வேலை வேலை வேலைனே அலைஞ்சிட்டு இருந்தோம்னா நம்ம உடம்பு டென்ஷன் ஆகி, மைண்ட் பிரஷர் ஆகி, நம்ம உடம்பு இறுகி, நம்ம பயங்கர ஸ்ட்ரெஸ் அண்ட் பிரஷருக்குள்ள உள்ளாயிடுவோம். சோ இத மாத்திர விதத்துல தான் நம்மளோட முன்னோர்கள் அந்த காலத்துல பண்டிகை அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு அப்போ சொந்த பந்தங்கள் ஒன்னா கூடி எல்லா சந்தோஷமான விஷயங்களை பகிர்ந்து சந்தோஷம் மட்டுமே எல்லாரோட வாழ்க்கையில நிலைச்சிருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் வாழ்த்துற விஷயமா தான் இந்த பண்டிகைகளை நம்ம பாக்குறோம். அதே மாதிரி தான் இந்த பண்டிகை திருநாள் நம்ம எல்லாருக்குமே அமைய போகுது. இன் பர்டிகுலர் இந்த பொங்கல் திருநாள். டேய் சந்தோஷ், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர இவ்ளோ நேரமா? இந்த ஈவெண்ட்டை நான் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்க எனக்கு நிறைய வேலை இருக்கும். என்னால முழுசா உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல. அப்புறம் எதுக்கு இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? சரி சரி, ஐயோ உன்னை எதுவும் கேட்கல, போதுமா? சரி, வந்ததுல இருந்து ஏன் இப்படி டென்ஷனாவே இருக்க? ஏதோ கொஞ்சம் சிரிச்சுதான் பேசேன். இங்க பாரு, நீ கொஞ்சம் அமைதியா இருந்தீன்னா நான் நார்மல் ஆயிடுவேன், போதுமா? பவி, இங்க வந்த இடத்துல எதுவுமே பேச வேண்டாம். ஃபங்க்ஷனை தானே பார்க்க வந்தோம், ஃபங்க்ஷனை பாரு. இந்த நேரத்துல குட்டி கூட சந்தோஷமா இருந்து பாரு. சரிங்க அத்தை. வெளி பக்கம் பூட்டி இருக்கு. யார் பூட்டி இருப்பாங்க? நந்தினியை பாத்துக்க சொல்லிட்டு தானே வந்தோம். நந்தினி, 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 நந்தினி இங்க தானே இருந்தா, எங்க போயிட்டா? என்ன பண்றது? சரி, போன் பண்ணுவோம். என்ன போன் நாட் ரீச்சபிள்னு வருது? ஷோ, என்ன பண்றது? அப்பவே சார்ஜ் கம்மியா இருக்குன்னு சொன்னா என்ன பண்றது? சந்தோஷ்க்கு போன் பண்ணலாம். ஹே, என்ன உன் ஃப்ரெண்ட் தான் கால் பண்றார் போல இருக்கு, எடுத்து பேசு. ஆமா, அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரலையா? ஏண்டா ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணு இல்ல. சரி, எடுத்து பேசு. இல்ல அவனுக்கு வேற வேலையே இல்ல. ஊருக்கு போயிருக்கான் பொங்கல் லீவுக்கு. போன இடத்துல ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணாம எனக்கு போன் பண்ணி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். மறுபடியும் கூப்பிடுறாரு பாரு. சரி, என்கிட்ட கொடு, நீ பிஸியா இருக்க, அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவன் ஒரு அறுவை கேஸ். உன்கிட்டயே 1/2 மணி நேரம் பேசுவான். தேவையா? வேண்டாம். ஏன் சந்தோஷ் என் போனை கட் பண்றான்? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை எம்டி கூட வெளியே போயிருப்பானோ? இப்ப என்ன பண்றது? நான் எப்படி வெளியே போறது? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? கதவை திறங்க. யாராவது வெளியே இருக்கீங்களா? நான் இங்க உள்ள வந்து மாட்டிக்கிட்டேன். கதவை திறங்க, யாராவது வந்து. ப்ளீஸ் கதவை திறங்க. எனக்கு இங்க பயமா இருக்கு. யாராவது கதவை திறங்க. இந்த பொங்கல் திருநாள்ல உங்க எல்லாரையும் அழகா பாக்குறதுல எனக்கு பயங்கர சந்தோஷங்க. இன்னும் சில நேரத்துல இப்ப எல்லாருமே கப்பல்ஸா உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா? இந்த ஜோடிகளுக்கான நிறைய போட்டிகள் ஆரம்பமாக உள்ளது. டேய், என்னடா இந்த அம்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்கு? எப்பதான் ஸ்டார்ட் பண்ணுமா? டேய், சுத்தி பார்க்க எவ்வளவோ இருக்குடா. அப்படியே சுத்தி முத்தி பாருடா. ஈவென்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை பார்த்து என்ஜாய் பண்ணோம், அவ்வளவுதான். நோ டென்ஷன், பி ஹாப்பி, ஓகேவா? டேய், மொரட்டு சிங்கிள்டா. ஒன்ன மாதிரி என்ன நினைச்சியா?
பாருடா நல்லா பாரு. டேய் சந்தோஷ், இந்த வருஷம் ஈவென்ட்ல என்ன காம்படிஷன் இருக்கு? ஒன்னொன்னா நடக்கும்போது உனக்கே நல்லா தெரியும். பேசாம பாரு.